தீர்மானிக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நாளை மறுநாள் சனிக்கிழமை ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் நகரில் நடைபெறுகிறது. இந்த ஹோட்டலில் தான் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தான் தற்பொழுது ஜெய்சால்மர் நகரில் உள்ள இந்த ஹோட்டலில் தான் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள், கிட்டத்தட்ட 150 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றி அமைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் முதலில் சில மகிழ்ச்சியான தகவலை பார்ப்போம். அதாவது ஆன்லைன் உணவுகளுக்கான அந்த டெலிவரி சார்ஜ் மூலம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. அது 18% இருக்கிறது. அது 5% குறைக்கப்படலாம் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அது வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே போன்று மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கான பிரீமியம் செலுத்தும் போது அதற்கான ஜிஎஸ்டி வரி தற்போது வசூலிக்கப்படுகிறது. அந்த ஜிஎஸ்டி வரியும் குறைக்கப்படும் என்றும், குறிப்பாக சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்களுக்கான பிரீமியம் கட்டணத்தின் ஜிஎஸ்டி அறவே ரத்து செய்யப்படும் என்றும், மற்றவர்களுக்கு 5% குறைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போது மிகப்பெரிய அடுத்த குண்டு ஜிஎஸ்டி குண்டு என்று பார்த்தால் வரி விகிதம் உயர்த்தப்படுகின்ற பொருட்கள். தற்போது புதிதாக 35 வரி விகிதம் தற்பொழுது 4 விதமான வரி விகிதம் தான் இருக்கிறது. 5, 12, 18, 28 என்று தற்போது 35 என்ற புதிய வரி விகிதம், தற்போது சிறப்பு வரி விகிதம் ஜிஎஸ்டி வரி விகிதம் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதிலே புகையிலை பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வருவதற்கு திட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக விலை உயரப்போகும் பொருட்கள் என்று பார்த்தால் ரெடிமேட் ஆடைகளுக்கான கட்டணம் அதாவது வரி விகிதம் ஜிஎஸ்டி வரி விகிதம் நிச்சயம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் 1500 ரூபாய்க்கு மேற்பட்ட ரெடிமேட் ஆடைகள் தற்போது 1500 ரூபாய்க்கு மேல்தான் அதிகபட்சமாக உடைகள் என்று பார்த்தால் ரெடிமேட் 1500 ரூபாய்க்கு மேல் தான் இருக்கின்றன. எனவே பொதுவாக தற்போது 1500 ரூபாய்க்கு மேல் உள்ள ரெடிமேட் ஆடைகளுக்கான வரி விகிதமானது 28% உயர்த்தப்படும் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பு நாளை மறுநாள் கூட்டத்தின் முடிவிலே அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே அதே போன்று மின்சார வாகனங்கள் அது செகண்ட் ஹேண்ட் சேலாக விற்கப்படும், அதற்கான வரி விகிதமும் 18% உயர்த்தப்படும் என்ற தகவலும் கிடைத்தது. தற்போது 5% இருக்கிறது, அது 18% உயர வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று செகண்ட் ஹேண்ட் எந்த வாகனமா இருந்தாலும், வாகனங்கள் மட்டும் மின்சார வாகனங்கள் மட்டுமல்ல, மற்ற வாகனங்களும் செகண்ட் ஹேண்ட் விற்பனைக்கு 18% வரி விகிதம் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கின்ற தகவல் இருக்கிறது. அதே போன்று ஜிஎஸ்டி விகிதங்களை முறைப்படுத்துவதற்காக 150க்கும் மேற்பட்ட பொருட்களை ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், அதற்கான வரி விதிப்பு. அதே போன்று ஜவுளிகள், பொதுவாக ரெடிமேட் ஆடைகள் என்று இல்லாமல் ஜவுளிகளுக்கு மொத்தமாக 10,000 ரூபாய்க்கு மேலுள்ள ஜவுளிகளுக்கு 28% வரி விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வெளிவரலாம். அதே போன்று விலை உயர்ந்த கடிகாரங்கள், 15,000 ரூபாய்க்கு மேல் உள்ள கடிகாரங்கள், ஷூக்களுக்கான வரி உயர்வு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வரி விகிதமும் 18%இலிருந்து 28% உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டொபேக்கோ, அதே போன்று புகையிலை பொருட்கள், பான் மசாலா, சிகரெட்டுகள், அதே போன்று காற்று ஏரேட்டட் பிவரேஜஸ், அதாவது காற்று நிரப்பப்பட்ட பானங்கள் போன்றவற்றுக்கான வரி விகிதம் தற்போது ஜிஎஸ்டி வரி 28% இருக்கிறது. இது 35% உயர்த்தப்படுகிறது. எனவே இந்த பொருட்கள் எல்லாம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்துமே உறுதி செய்யப்படுவதற்கு நாளை மறுநாள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூறுகிறது. அந்த கூட்டத்தின் முடிவிலே இதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. எனவே பல பொருட்களின் விலை உயரக்கூடும், சில பொருட்களின் விலை குறையக்கூடும் என்பதுதான் தற்போதைய தகவல். ஆனால் பொதுவாக இது மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு பிரீமியம் செலுத்தும் போது விதிக்கப்படுகின்ற ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்பது மகிழ்ச்சியான செய்தி. அதே போன்று ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆன்லைன் ஆப்புகளை பயன்படுத்துபவர்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதமும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் 1500 ரூபாய்க்கு மேல் வாங்குகின்ற ரெடிமேட் ஆடைகள், 10,000க்கு மேல் உள்ள மிக உயர்ந்த ஜவுளிகள், அதே போன்று விலை உயர்ந்த கடிகாரம், விலை உயர்ந்த ஷூக்கள் வாங்கும்பொழுது கூடுதல் வரி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என்பதும் தற்போது ஒரு ஜிஎஸ்டி போடப்போகின்ற அடுத்த குண்டாக தான் இருக்கும் பொதுமக்களுக்கு என்பதுதான் தற்போதைய தகவல். இவை அனைத்துமே பிரத்யேகமா நம்ம கிடைத்த தகவலை பகிர்ந்திருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தையும் உறுதி செய்யப்படுவது என்பது நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜெய்சால்மர், அதாவது ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் நகரில் நடைபெற்ற கூட்டத்தின் முடிவிலே அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் நேயர்களே.